போன வீடியோவில் ஏற்கனவே மூல நட்சத்திரம் எங்கே இருந்தால் அது பாதிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதாவது மூல நட்சத்திர அதிபதி கேது பகவான் பொண்ணுடைய ஜாதகத்தில் லக்கணத்தில் 3ஆம் இடத்துல இருந்தால் அது தோஷம். இது மாமனாருக்கு சிறு தடையும் தாமதத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பொண்ணுடைய லக்கணம் மேச லக்கணமாக இருந்து அந்த மேச லக்கணத்தை 1ன்னு போட்டு 1 2 3 இப்போ இந்த 3ஆம் இடத்துல கேது பகவான் இருந்தால் அது தோஷம் அப்படின்னு கணக்கு. அப்போ அந்த பொண்ணுடைய ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் தான் அமையும். மூல நட்சத்திரம் எப்பவுமே தனுசு ராசியில் இருக்கிறதுனால தான் அந்த பாவத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல கேது இருந்தால் தோஷம். இப்போ ஒருவேளை இங்கே கேது பகவானே இல்லை, கேது பகவானே இங்கே இல்லை, வேற எந்த ஒரு இடத்துல இருக்கிறார் அப்படின்னு சொன்னா இது தோஷம் இல்லை. அப்ப இந்த 3ஆம் இடத்தை தவிர வேற எங்க இருந்தாலும் அது தோஷம் கிடையாது, அது தோஷம் கிடையாது. சரி, அப்படி கேது இருந்துட்டாருன்னா அதுக்கு எது மாதிரியான நிவர்த்தி இருக்குதுன்னு சொன்னா அப்ப நம்ம பார்க்கணும். இந்த கேது பகவானை ஏதாவது ஒரு வகையில குரு பகவான் பார்வை பார்த்தாலோ அல்லது குருவோட சேர்ந்து இருந்தாலோ இது பாதிப்பு கிடையாது. அதே போல இந்த கேது பகவான் குருனுடைய நட்சத்திரமான புனர்பூசம், விசாகம், புரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் அது பாதிப்பை கொடுக்காது, இது பாதிப்பை கொடுக்காது. ஏன் இந்த பதிப்புன்னு சொன்னீங்கன்னா, பொதுவாக ஒரு பொண்ணுக்கு மூல நட்சத்திரம் தான் இன்னைக்கு ஆண் வீட்டார் அது மூல நட்சத்திரம் ஒதுக்கி வைக்கிறாங்க. அப்போ அது உள்நோக்கி அந்த ஜாதகத்தில் அந்த மூல நட்சத்திரோட தன்மையையும் அதுக்குண்டான அதிபதியையும் நம்ம முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும். அப்படி செஞ்சுட்டு தான் அது வேண்டாமா வேணுமா அப்படின்னு முடிவு செய்ய வேண்டுமே தவிர, பொதுவாக மூல நட்சத்திரம்னா இன்னைக்கு நிறைய பேர் ஒதுக்கி வைக்கிறாங்க. அதனால இது தவறு. மீண்டும் அடுத்த பதிவு, இதனுடைய முழுமையான வீடியோ அடுத்த பதிவு இருக்கும். அதனால நீங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ வரும். நம்மளுடைய ஜெய் அஸ்ட்ரோ தர்மபுரி ஆன்மீக சேனலை லைக் பண்ணுங்கள், மற்றவர்களும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.